மாசி மகம் மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு வந்து கோவில்கள் எல்லாம் ரொம்ப விசேஷமா. ஆமாங்க, ஆமாங்க. சிவாலயங்கள்ல என்ன வழிபாடுகள் அன்னைக்கு சிறப்பு? காளிகாம்பாள் லட்சுமி சரஸ்வதி அங்க போவா. பார்த்தசாரதி பெருமாள் அங்க வருவார், சுவாமி வருவார். எல்லாரும் வந்து கந்தசுவாமி கோயில்ல இருந்து முருகப்பெருமான் வருவார். ரொம்ப நல்லா இருக்கும். போயிட்டு அங்க அந்த அஸ்திர தேவரை வச்சு அபிஷேகம். அந்த சமயத்துல சென்னையில் இருக்கக்கூடியவர்கள் தாங்களும் அந்த சமயத்துல புரோக்ஷனம் பண்ணிக்கலாம். ஸ்நானம் பண்றதும் அது மாதிரி வஸ்திரங்கள் நூத்தனமா, அதாவது மாத்தி மாத்தி போட்டுக்கிறதும் நம்மளுடைய ஒரு தடவை போட்டு ரெண்டாவது தடவை போட்டுக்கூடாது. மாசி மகம்ன்றது இது வந்து நம்முடைய பாப்பங்களை போக்கக்கூடியது. சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதியில் 20 ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். சக்தி விகடன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சிவாச்சாரியார் ஐயா கிட்ட நிறைய விஷயங்கள் நாம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் மாசி மாதம் வந்துட்டாலே நமக்கு மாசி மகம் வந்து ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு. அது குறித்த விஷயங்களை தான் நம்ம இன்னைக்கு பேசணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோம். சுவாமி நமஸ்காரம். நமஸ்காரங்கள். மாசி மகம் ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். இது மாசி மாத சிறப்புகள் பேசியிருக்கோம், மாசி மகம் பற்றி பேசியிருக்கோம். திரும்பவும் ஒரு முறை கூட நம்ம அதை பற்றிலாம் பேசணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். இந்த மாசி மகம் இந்த ஆண்டு என்னைக்கு வர்றது? விஸ்வாவசு வருடம் மாசி மாதம் 18ஆம் நாள் திங்கட்கிழமை 2 மார்ச் 2026. இந்த வருடத்துக்குரிய மாசி மகத்தினுடைய இதுங்க நாள். பொதுவா நம்ம நட்சத்திரம் திதி அப்படின்னு இருக்கும். இந்த ரெண்டுமே ஒன்னா, நட்சத்திரம் திதி ஒன்னாவே இருக்கு, மகா நட்சத்திரம் ஒன்னாவே இருக்கு. மாசி மகம்ன்றது ஏன் விசேஷம்? பல நட்சத்திரங்கள் ஒவ்வொரு மாதமும் மாச நட்சத்திரங்கள் வருது, சிறப்பானதுதான். இது பார்த்தோமானால் இந்த மாக மாசம்னு பேரு. பொதுவா மாக மாதம்னு சாந்திரமானபடி நமக்கு அந்த போன அமாவாசையிலேருந்து இந்த அமாவாசை, இந்த மாசி மாசம் அந்த அமாவாசை வரைக்குமே பார்த்தோமானால் மாக மாசம்னு பேர். அமாவாசைக்கு அடுத்த நாள்ல இருந்து மாக மாசம்னு. மாக ஸ்நானம்னே பண்ணுவா. நீங்க தை மாசம் அமாவாசைக்கு அடுத்து மாசி மாசம் வரக்கூடிய அமாவாசை இருக்கு, மாக ஸ்நானம்னே தொடர்ந்து பண்ணுவா. மாதம் முழுக்கவே எப்படி கார்த்திகை ஸ்நானம் சொல்லி விடியற் காலையில எழுந்து பண்றோமே, அது மாதிரி பண்ணக்கூடியது. சோ விடியற் காலையில எழுந்து 6 மணிக்குள்ள நம்ம கண்டிப்பா ஸ்நானம் பண்ணுது பொதுவாவே பண்ணணும். பண்ணாதவர்கள் கூட கண்டிப்பா செய்யணும். இதெல்லாம் எளிமையான வழி நம்முடைய கர்ம வினைகளை போக்கு. நாம் வந்திருக்கக்கூடிய காரணமே நம்முடைய கர்ம வினைகளை போக்கிக் கொள்வதற்காகத்தான். நம்ம பொதுவா எதுக்காக பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னால் ரீசன் தானே கேட்கறேன். ஏங்க இது செய்யணும்னா, நம்முடைய கர்ம வினைகள் பல பிறவிகள் இருக்கின்றன. அந்த பல பிறவிகளில் சிலவித கர்மாக்களை நாம் போக்கிக் கொள்ள முடியும். அனைத்துமே போக்கிக் கொள்ள முடியுமா என்றால் நாம் செய்யக்கூடிய கிரியைகளை பொறுத்து செய்து கொண்டே இருக்க வேண்டியது. அப்ப இந்த மாக ஸ்நானம்ன்றது ரொம்ப விசேஷமானது. ஒரு மாதம் முழுவதும் ஐயா. சரி, டெய்லி பண்ண முடியல, மாசி மகத்தன்னைக்கு பண்ணும். இது நம்ம மட்டும் பண்ணல, அன்னைக்கு எல்லா மாசி மகம் நம்ம பார்த்தோம். பொதுவாவே அந்த அந்த உற்சவங்களுடைய பூர்த்தி நாள் தீர்த்தோத்சவம் என்று சொல்லுவார்கள். தீர்த்தம்னா இங்க தீர்த்தம்னாலும் தண்ணீர்னு பேரு. இங்க தீர்த்த வாரினாலும் தண்ணீர். இங்க தீர்த்தம்னா இந்த இடத்துல என்னன்னா புனிதமான நீர். பொதுவா தீர்த்தம்னா தண்ணீரை சொல்லுவா. ஆனால் இங்க தீர்த்த வாரின்னா இந்த வாரினாலும் தண்ணீர் தான். 2 தீர்த்தம் தண்ணீர்னா இங்க புனிதமான நீர். அங்க என்ன பண்ணுவாங்க ஐயா, இந்த 10 நாட்கள் உற்சவம் செய்து பூர்த்தியாகக்கூடிய நாள் தான் இந்த மகா நட்சத்திரம் அல்லது பௌர்ணமி, ஏதாவது ஒண்ணு வச்சுப்பா. அன்று நீங்க பாத்தீங்கன்னா அந்த மகாமகம்னு சொல்லுவா. இந்த 12 வருஷத்துக்கு ஒரு தடவை வரும் பொழுது, அப்ப அன்னைக்கு நம்ம செய்யும் பொழுது மகாமகமா இருக்கட்டும், ஒவ்வொரு வருடம் வரக்கூடிய மாசி மகமா இருக்கட்டும், அனைத்து தேவாலயங்கள், நம்ம தேவாலயம்னா நமக்கு ஆலயங்களுக்கு தேவாலயம்னு ஆகமம் சொல்றது. இந்த டேர்ம்ஸ் ஆகமங்கள் குறிக்கக்கூடிய டேர்ம்ஸ். சைவாகமத்துல திருக்கோவில தேவாலயம்னு சொல்றது. பல பதங்கள் நமக்கு மற்றவா பயன்படுத்துறதுனால நமக்கு என்ன எடுத்து தேவாலயம் ஒண்ணு மாறி போயிடும் நமக்கு எண்ணம். தேவாலய வாஸ்துன்னே இருக்கு. நம்மளுடைய டேர்ம்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த தேவாலயம்னா ஆலயங்கள் தான் தேவாலயம்னு பேர். நம்ம சைவ மரபுப்படி தேவாலயம்னா இதுதான். சோ அந்த ஆலயத்தில் உற்சவத்துடைய பூர்த்தி நாள் இருக்கு பாருங்க ஐயா, இன்னைக்கு தீர்த்தவாரின்னு பண்ணுவாங்க ஐயா. நீங்க பிரசித்தமா பார்த்திருப்பீங்க, திருப்பதியில அந்த ஆச்சாரியன் வந்து அந்த சக்கரத்தோட முழுகுவார். அப்ப எல்லாரும் சேர்ந்து அப்படியே முழுகுவா அந்த குளத்துல. பிரசித்தமா தெரிஞ்சது, நம்ம டெலிவிஷன்ல பார்ப்போம். எல்லா ஆலயங்களுமே தீர்த்தவாரி உற்சவம் இருக்கும். இது அன்னைக்கு போறதோமானால் சிறப்பா நதிகளோ இந்த மாதிரி குளங்களோ இல்ல, நம்ம இப்ப சென்னையில பாத்தீங்கன்னா எல்லா பிரசித்தமான ஆலயங்கள், நம்ம காளிகாம்பாள் கோயில்ல இருந்து எல்லா ஆலயங்களுடைய சுவாமியும் அங்க இதுக்கு வந்துருவார். பிரம்மோத்சவம் இல்லாட்டா கூட அந்த மாசி மகத்தன்று கண்டிப்பாக அன்னைக்கு நீராட செல்ல வேண்டும். சுவாமி வந்துடுவார். சுவாமியுடைய அந்த அஸ்திர தேவர்னு பேருங்க ஐயா. அஸ்திர தேவர்ல எல்லா தேவதைகளையும் ஆவாகனம் பண்ணிட்டு அவர் எல்லா ஜீவராசிகளும் இருக்கும். அப்ப ஸ்நானம் பண்ற ஆச்சாரியன் என்ன பண்ணுவார், அந்த பூஜை பண்றவர் அந்த அஸ்திர தேவத்தை அவரை வச்சுட்டு
அந்த தண்ணீர்ல மூழ்கி எழுந்துக்கிறதுங்க. அது வந்து ஞான மக்னம்னு அந்த ஞானத்தில் நாம் மூழ்கி எழுந்து கொள்ளுது. ஞானஸ்நானம்ன்றது சம்ஸ்கிருத படம். இதுதான் ஞானஸ்நானம். மற்ற சமயங்கள் ஃபாலோ பண்றதுனால எது பேட்டன்ட் வந்து ஆகமங்கள் தான், சிவாகமங்கள். ஆகமங்கள்ன்ற பதமும் இப்ப மாறி பண்றா. சிவாகமங்கள், வைஷ்ணவ ஆகமங்கள், ஆகமங்கள்ன்றது. அப்ப என்ன பண்றார், அப்ப வந்து நம்ம அந்த தீர்த்தோத்சவம்னு அதுல வந்து நம்ம மூழ்கி எழும் பொழுது நாம் ஒரு 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 பிளிஸ்ஸுங்க ஐயா, ஒரு ஆனந்தம் பெறுகிறோம். அப்ப இந்த மாசி மாசம் ஏற்கனவே மாசி மாசத்தோடையது சிவராத்திரி, நமக்கு உற்சவம் சிவராத்திரி, அது முக்கியமானது உங்களுக்கு. அது மாதிரி இந்த இதுவும் நமக்கு முக்கியமான ஒரு இதுவா இருக்கு. மாசி மகம் பொறுத்தளவுல பாத்தீங்கன்னா ஆலயங்கள்ல தீர்த்தவாரி, இதை தாண்டி என்ன விசேஷங்கள், அன்னைக்கு என்ன சுவாமியை வழிபடுறது விசேஷம்? அங்க என்னென்ன ஆலயங்கள் இருக்கோ நம்ம வழிபடலாம். என்னென்ன ஆலயங்கள் இருக்கோ அங்க அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்கள், எங்க உற்சவம் நடக்கிறதோ இல்லைன்னா எல்லா சுவாமியுமே அங்க ஏதாவது ஒரு நதி அங்க வரும், அங்க போய் நம்ம ஸ்நானம் பண்றது. மாசி மகம் மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு வந்து கோவில்கள் எல்லாம் ரொம்ப விசேஷமா. ஆமாங்க, ஆமா. சிவாலயங்கள்ல என்ன வழிபாடுகள் அன்னைக்கு சிறப்பா? அன்னைக்கு உற்சவம் நடைபெறா விட்டால் கூட அன்னைக்கு இப்ப நம்ம ஆலயங்கள் இப்ப நீங்க நம்ம சென்னையில பார்த்தோமானால் பார்த்தசாரதி பெருமாள் ஆகட்டும், அம்பாள் ஆலயம் ஆகட்டும், சிவாலயம் ஆகட்டும், எல்லாமே அன்னைக்கு வந்து எல்லா ஆலயங்களையும் தீர்த்தவாரி இப்ப செய்வாங்க. சோ அன்னைக்கு ரொம்ப புனிதமான நாள். மற்ற நாட்கள் இந்த உற்சவம் பொழுதுதான் தீர்த்தவாரி செய்வார்கள். அன்று மாசி மாத இதுன்னு சொல்லிட்டு மக நட்சத்திரம் என்பதனால் அன்னைக்கு தீர்த்தவாரி செய்வதனால் ரொம்ப சிறப்பானது. உற்சவம் தான் அன்னைக்கு, நமக்கு அன்னைக்குவே ஸ்நானம் தான், ஸ்நானம் தான் விசேஷமானது. சரி சரி சரி. இப்ப நம்மளால எங்கேயும் போக முடியல, ஆற்றங்கரைகளுக்கோ இல்ல சமுத்திரத்துக்கோ போக முடியல, தீர்த்தவாரி நடக்கிற இடங்களுக்கு போக முடியல, அப்ப நம்ம வீட்டிலேயே ஸ்நானம் பண்ணலாம். பேஷா பண்ணலாம். என்ன சுவாமி, அந்த சுவாமியை நினைச்சுட்டு, தண்ணீரை நினைச்சுட்டு, எல்லா புண்ணிய நதிகளும் இங்க இருக்கட்டும். கங்கேச்ச யமுனே செய்வ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதிங் குருன்னு நதிகளை, புண்ணிய நதிகள் அதை எழுதி கொடுத்துடுறாங்க. அந்த புண்ணிய நதிகளை ஸ்மரணை பண்ணிட்டும் நம்ம நினைச்சோம் எல்லா நதிகளும் அங்க வந்துடுவோம். நம்ம அப்படியே ஸ்நானம் பண்றோம். அந்த பக்கத்துல நம்ம க்ஷேத்திரம், இப்ப நீங்க வந்து திருவிடை மருதூர் ஊருன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சுவாமி மகாலிங்க சுவாமி அங்க தீர்த்தோத்சவம் நடக்க போறது அப்படின்னு நினைச்சுட்டு நீங்க ஸ்மரணை பண்ணலாம். இப்ப நான் ஏதோ வெளியூர்ல இருக்கேன், அன்னைக்கு நம்ம காளிகாம்பாள் கோயில்ல மாசி மகத்தன்னைக்கு தீர்த்தவாரி கடல்ல சென்று பண்ணுவா. அங்க இதுல மரீனா பீச் நடக்கும். மெரினா பீச்ல எத்தனை மணிக்கு நார்மலா நடக்கும்? காத்தால ஒரு 12 மணி அந்த ஒட்டி காத்தால கிளம்பி வருவா. போயிட்டு முன்னாடி நம்ம இங்கே தங்குவா, இப்ப தங்க முடியறது இல்ல. சோ அந்த சமயத்துல போயிட்டு அது 12 அந்த டைம்ல இருக்கும். எல்லா சுவாமியுமே வருவாங்க. முன்னாடினா பந்தல்னா போட்டு நல்லா இருக்கும். இப்ப அந்த பந்தல் போடுறதுன்னா இப்ப பர்மிஷன் கிடைக்கிறது இல்ல. அங்க போவாங்க, அந்த எல்லா சுவாமியும் வருவா, வந்துட்டு தீர்த்தவாரி பண்ணிட்டு உடனே கிளம்பிடும். இல்லைன்னா காத்தால இருந்து சாயங்காலம் வரைக்கும் சுவாமி அங்க இருக்கும். முன்னாடி எல்லாம் காத்தால வந்துட்டு சாயங்காலம் வரைக்கும் எல்லா சுவாமியும் நீங்க ஒரே இடத்துல தரிசனம் பண்ணலாமா, சென்னையில இருக்கக்கூடியவர்கள். ஆனால் இப்ப வந்து அது மாதிரி ஏதோ சிஸ்டம் வச்சிருக்கா, நேரா போவா எல்லா கோயிலும் அங்க சென்று ஆலய சுவாமி, அந்த மூலபேரம் சுவாமி, மூலபேனா உற்சவ பேரம், அந்த காளிகாம்பாலே போவா. காளிகாம்பாள் லட்சுமி சரஸ்வதி அங்க போவா. பார்த்தசாரதி பெருமாள் அங்க வருவார், சுவாமி வருவார். எல்லாரும் வந்து கந்தசுவாமி கோயில்ல இருந்து முருகப்பெருமான் வருவார். ரொம்ப நல்லா இருக்கும். போயிட்டு அங்க அந்த அஸ்திரதேவரை வச்சு அபிஷேகம். அந்த சமயத்துல சென்னையில் இருக்கக்கூடியவர்கள் தாங்களும் அந்த சமயத்துல புரோக்ஷனம் பண்ணிக்கலாம், ஸ்நானம் பண்ணலாம். அது மெரினா பீச்லன்னா எந்த இடத்துல எக்ஸாக்ட்டா? அந்த கண்ணகி சிலை கிட்ட ஒட்டி வருங்க. அந்த பர்மிஷன் கொடுக்கறத பொறுத்துக்கு மோஸ்ட்லி அந்த கண்ணகி சிலை ஒட்டி நடக்கும். அப்ப அந்த நேரத்துல எல்லாரும் இறங்கி ஸ்நானம் பண்ணலாம். பேஷா பண்ணலாம். தீமை தீர்த்தவாரி எங்க இருந்தாலுமே ஸ்நானம் பண்ணலாம். ஒரு குளத்துல நடக்கிறது. இப்ப நீங்க ஒரு திருவண்ணாமலையில அந்த அஸ்திரதேவர் பண்றா, அலோவ் பண்ணானா, சில இடங்கள்ல கட்டுப்பாடுகள் இருக்கலாம். இல்ல அந்த கூட்டத்தினால இதா இருந்ததுன்னா வேற, ஜலம் தெளிச்சுக்கோங்க. ஸ்நானம் பண்ண அலோவ் பண்ணானா கண்டிப்பா ஸ்நானம் பண்ணலாம். கண்டிப்பாக ஸ்நானம் செய்ய வேண்டும். ஸ்நானம் தான் நமக்கு ஒரு குளிர்ச்சி தரக்கூடியதுங்க. எல்லாத்துக்குமே ஸ்நானம் தாங்க. ஒரு குழந்தை பிறந்த உடனே கொஞ்ச நாள் கழிச்சு உடனே ஸ்நானம் பண்ணன்றா. ஒரு எதுவா இருந்தாலுமே ஸ்நானம்ன்றது நமக்கு ஒரு பார்ட் ஆஃப் அவர் கல்ச்சருங்க. கந்தையானாலும் கசக்கிக்கட்டு, கூழானாலும் குளித்து குடின்றது. ஸ்நானம் பண்றதும் அது மாதிரி வஸ்திரங்கள் நூத்தனமா, அதாவது மாத்தி மாத்தி போட்டுக்கிறதும் நம்மளுடைய ஒரு தடவை போட்டு 2வது தடவை அது போட்டுக்கூடாது, தோச்சிதான் போட்டுக்கணும். ஒரு சட்டையை 4 நாள் போட்டுக்கிறது அப்படின்றதெல்லாம் பொதுவா சொல்றாங்க. ஏன்னா இப்ப ஆபீஸ் கல்ச்சர் மாறி போயிடுது. அதுக்குரிய பேண்டே தனியா தயாரிக்கிற, அது மாதிரி ஒரு பேண்ட் அதெல்லாம் கூடாது. கந்தையானாலும் கசக்குன்னா நீ துவைக்க கூட வேண்டாம், கசக்கிடு. இப்ப வாஷிங் மிஷின் வெறும் கசக்குதானே கசக்குது, அது எங்க துவைக்கிறது? அது மாதிரி இது மாசி மகம்ன்றது இது வந்து நம்முடைய
பாப்பங்களை போக்கக்கூடியது. நம்ம வீட்ல வழிபாடுகள் செய்யணும்னா அன்னைக்கு தேதியில என்ன வழிபாடுகள் செய்யணும்? அன்னைக்கு நம்ம என்ன தேவத்தையோ அவர்களுக்குரிய நாமாக்கள் எளிமையானதுங்க. இப்ப சிவபெருமான்னா சிவபெருமானுடைய நாமாவளி சொல்லலாம். எல்லாருக்கும் அர்ச்சனை. நம்ம நாமாவளிகளே நிறைய தனியா பார்க்கணுங்க. அர்த்தங்கள்ல பார்த்து ஒவ்வொரு நாமாவளியுடைய விசேஷத்தா ஜனங்க தெரிஞ்சிடாங்கன்னா, இப்ப பிள்ளையார்னா ஓம் விநாயகாய நமஹ, ஓம் விக்னராஜாய நமஹான்னா விநாயகர் அனைவருக்கும் முதன்மையானவர், விக்னராஜாய நமஹா விக்னங்களை போக்குபவர் அப்படின்னு எளிமையான அர்த்தங்களோட நம்ம பார்த்துட்டோம்னா ஒவ்வொரு நாமாக்கள் தினமும் சொல்ல வேண்டுமுங்க. நாமாக்கள் தினமும் சொல்ல வேண்டும், அனைவரும் சொல்லக்கூடியது. ஏன்னா நாமாக்கள் நம்ம பார்த்தோம் புராணங்கள்ல இருந்து எடுத்ததுனால வேத மந்திரங்களுக்கு தான் இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. ஏன்னா ஸ்வரங்கள்ல மாறுபட்ட கூடாதுன்னு. இது புராணங்கள் எல்லாருக்கும் உரியது, எல்லாரும் சொல்லலாம். புராணங்கள்ல இருந்து இந்த நாமாக்கள்லாம் எடுத்திருக்கா. இது ஏதோ நம்ம எழுதின பெயர் இல்ல, புராணங்கள்ல அந்த தெய்வங்களை பற்றி கூறிய பெயர்கள். அந்த பெயரை சொல்லி சுவாமிக்கு இப்போ முருகன் ஆலயம் நீங்க சொன்னீங்க மாசி மகத்தன்னைக்குன்னா அன்னைக்கு முருகன் இது பண்ணலாம். அதாவது மாகஸ்நானம்னு இப்ப நம்ம முன்னாடி ஆரம்பிச்சோம் பாருங்க. மாகஸ்நானம்ன்றது இந்த தையிலேருந்து மாசி அமாவாசை, அதாவது அது முடிச்சுது வருது. அதாவது நான் மாகஸ்நானம்னு சொல்றது தை அமாவாசையிலிருந்து மாசி அமாவாசை, மாசி அமாவாசைக்கு அப்புறம் தான் இந்த பௌர்ணமி வருது. புரியுறதாங்க உங்களுக்கு? அந்த இன்ஃபேக்ட் அந்த மாசியில வரக்கூடிய அந்த அமாவாசைக்கு அடுத்து பௌர்ணமி. இதுவும் இந்த மாசி மாசம் வரக்கூடிய அமாவாசையும் பாத்தீங்கன்னா மாக அமாவாசைன்னு சொல்லுவா. மாசியில வரக்கூடிய அமாவாசை மாக அமாவாசையா, அதுக்கு மௌனி அமாவாசையான்னு பேருங்க. நீங்க வடக்குல பல லட்சம் பேர் கங்கையில ஸ்நானம் பண்ணுவாங்க. மௌனி அமாவாசையான்னு ரொம்ப சிறப்பானதுங்க. அதுவும் 17/2 வருதுங்க. அது அந்த சிவராத்திரி ஒட்டி வருங்க. சிவராத்திரி மாக ஸ்நானம்ன்றது அதோட பூர்த்தி ஆறுதுங்க மாக ஸ்நானம். ஆனா இதுவும் மக நட்சத்திரம் சம்பந்தம் முடியுது. இப்ப நான் இது என்னன்னா மாக மாசம்ன்றது சாந்திரமானபடி இந்த அமாவாசைக்கு அடுத்த நாள், அது அடுத்த நாள். பட் நமக்கு அந்த மக நட்சத்திரம் பிரதானமாக உடைய இந்த மாசி மாதமும் சிறப்பானது. நமக்கு மாசி மாசமே சிவராத்திரினாலே சிறப்பானது. கும்ப மாசம்னு நம்ம பார்த்தோம் பாருங்க. கும்பத்துல அதுல வரக்கூடிய பௌர்ணமி அன்று நம்ம ஸ்நானம் செய்வது நம்முடைய கர்ம வினைகள் எளிமையான வழியில் போக்குது. தனியா விரதங்கள் சாப்பிடாம அப்படின்னா ஒண்ணு சொல்லல. மட்டும் ரொட்டீனா பண்ண, நீ என்ன தேவையோ பூஜை பண்ண, ஸ்நானம் பண்ண. இன்னைக்கு கடலோ நதியோ ஒண்ணுமே கிடைக்கல, இதை நினைச்சுட்டு ஸ்நானம் பண்ண, அது பண்ண முடியும். அதாவதுங்க ஐயா, நீங்க நம்ம சொல்யூஷன் மட்டும் பார்க்க கூடாது, முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணாம நான் இது பண்ணேனே நடக்கலையே, சரியா பண்ணோமா, இல்ல ஒரு தடவைக்கு 4 தடவை பண்ணலாமே. முயற்சி செய்ய முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார்னு சொல்லுவாங்க. இந்த யாரையோ நம்புறோம், மனிதர்களை நம்புறோம், பல நேரம் ஏமாந்து போறோம். கடவுளை நம்ம நம்பி ஒரு முயற்சி செய்யலாம். கடவுள் கைவிட மாட்டார். நம்பினோர் கெடுவதில்லை, நான் மறை தீர்ப்பு என்று கூறுவார்கள். அது போன்று அந்த மாசி மக உற்சவமானது மிகச் சிறப்பானது. கண்டிப்பாக அனைவரும் அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு செல்ல வேண்டும், முடிந்த அளவுக்கு. இப்ப முடியாதவர்கள் நீங்க கேட்டீங்கோ, வீட்லயே தண்ணீர் ஸ்நானம் பண்ணுவது என்பது வேறு. சென்னையில இருக்கிறவா நம்ம செல்லலாமே, போலாம். இன்னைக்கு ஒரு நாள் அதனால ஒரு க்ஷேமம் அடைய போறோம்னு செல்லலாம். நேர்களே, மாசி மகம் பற்றிய ஒரு பார்வையை நாங்கள் இன்னைக்கு முன் வச்சிருக்கிறோம். ஏற்கனவே நாம இன்னும் நிறைய பேசியிருக்கோம். மாசி மாதத்துல என்னென்ன வழிபாடுகள், அந்த மாத வழிபாடுன்னு ஒன்று இருக்கு, அது எல்லாமே நம்ம பேசியிருக்கோம். அதுக்குண்டான லிங்க்குகளையும் நான் முன்னாடி எடுத்து வைக்கிறேன். நான் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, அதையும் நீங்க பாருங்க. அதையும் தாண்டி உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நான் சுவாமிகள்கிட்ட கேட்டு எப்போ வாய்ப்பு இருக்கோ அதை உங்களுக்கு பதில் வாங்கி கொடுக்குறேன். நான் சுவாமி, ரொம்ப நன்றி. நமஸ்காரம். 20 ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு உயர்தர சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அரசின் ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் அங்கீகாரம் பெற்ற கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ்.